Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல ரேவா டைமண்ட்ஸ் ஐபிஓவோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 2004ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க அண்ட் இவங்க வந்து ஜுவல்லரி, மேனுஃபேக்சரிங் அண்ட் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல இருக்காங்க. மேஜரா டைமண்ட்ஸ், ப்ரீஷியஸ் அண்ட் செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ்ல கோல்டு அண்ட் பிளாட்டினம் ஜுவல்லரி மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோன்னு பார்க்கும்போது ரிங்ஸ், இயர் ரிங்ஸ், நெக்லசஸ், பெண்டன்ஸ், சால்டயர்ஸ், பேங்கிள்ஸ், பிரேஸ்லெட்ஸ், மங்கள் சுத்ரா அண்ட் நோஸ் ரிங்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் மட்டுமே 30 டிஃப்ரெண்ட் ஜுவல்லரி கலெக்ஷன் சென்டர்ஸ் வச்சிருக்காங்க அண்ட் 25 சிட்டிஸ்ல 34 ஸ்டோர்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. மேஜரா மகாராஷ்டிரா, குஜராத் அண்ட் கர்நாடகா ரீஜன்ல இந்த கம்பெனியோட ஸ்டோர்ஸ் ரொம்பவே ஃபேமஸா இருக்கு. இந்த கம்பெனி வந்து ஃப்ரான்ச்சைசி ஓன்ட், கம்பெனி ஆபரேட்டட், ஃப்ரான்ச்சைசி ஓன்ட், ஃப்ரான்ச்சைசி ஆபரேட்டட் அண்ட் கம்பெனி ஓன்ட் அண்ட் கம்பெனி ஆபரேட்டட் இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றாங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது ரிங்ஸ்ல இருந்து 23.86% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு அண்ட் இயர் ரிங்ஸ்ல இருந்து 13.83% அண்ட் மங்கள் சுத்ரால இருந்து 22.58% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு அண்ட் ரிமைனிங் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோல இருந்து சிங்கிள் டிஜிட் ரெவன்யூஸ் தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரீஜன் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது இந்தியால மகாராஷ்டிரா ரீஜன்ல இருந்து மட்டுமே 96.97% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு அண்ட் அதர் ரீஜன்ல இருந்து 3.03% ஆஃப் ரெவன்யூஸ் தான் வந்திருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட என்டையர் ரெவன்யூமே மகாராஷ்டிரா ரீஜன்ல தான் டிபெண்ட் ஆகி இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், டோட்டல் இன்கம், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், EBITDA, நெட் வர்த் அண்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து ஃபினான்ஷியல் இயர் 24 கம்பேர் பண்ணும்போது 25ல நல்லாவே டெவலப் ஆகியிருக்கு. பட் 23 கம்பேர் பண்ணும்போது 24ல ஸ்லைட்டா இம்பாக்ட் ஆகியிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 59.47 crores அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க அண்ட் சர்ப்ளஸ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து 95.33 crores அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. டோட்டல் பாரோயிங்ஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 25ல ஸ்லைட்டா அதிகமாக இருக்கு. டோட்டல் பாரோயிங்ஸ் அதிகமாகிறது இந்த கம்பெனிக்கு நெகட்டிவான பாயிண்டா இருந்தாலும் ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து நியூட்ரலா டெவலப் ஆகி இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 367 rupees சொல்லியிருக்காங்க அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் வந்து 386 rupees per share சொல்லியிருக்காங்க. இது வந்து டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் வந்து ஏர்னிங்ஸ் per share. இந்த இபிஎஸ்னா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்கணும்னா நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் யூடியூப் சேனல்ல இபிஎஸ் இன் தமிழ்னு போடுங்க, நம்ம வீடியோ வரும். இந்த கம்பெனியோட earnings per share வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 35.21 சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 10.96 வரும். இப்போ இந்த ஸ்டாக் PE ரேஷியோவை ஜுவல்லரி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் PE ரேஷியோட கம்பேர் பண்ணலாம். ஆவரேஜ் PE ரேஷியோ வந்து 43.23 சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் PE ரேஷியோ வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. இந்த ரீசன்னால அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படி தான் மென்ஷன் ஆகியிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 8085 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு அண்ட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பாத்தீங்கன்னாலும் இயர் கேட்டகரியில கன்சிஸ்டன்டா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 23.04% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் ஆன ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 34.08% மெயின்டைன் பண்றாங்க. ஜென்ரலா இந்த பாராமீட்டர் வந்து 15%க்கு மேல இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 0.37 டைம்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. ஜென்ரலா டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1 or 1க்கு கீழே இருந்ததுன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் ரிசல்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த டிவிடெண்டுமே கொடுத்ததில்ல. நெக்ஸ்ட் பியர் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். ஜுவல்லரி மேனுஃபேக்சரிங் அண்ட் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பேர்ஸ் பார்க்கும்போது ட்ரைபோ ஒண்டாஸ், பிம்ஜி, ஜவேரி லிமிடெட், தங்கமயில் ஜுவல்லரி அண்ட் சென்கோ கோல்டு லிமிடெட் இவங்களோட லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூஸ் வைஸ்ல ரொம்பவே சின்ன கம்பெனியா இருக்காங்க அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ்ல பார்க்கும்போதும் சின்ன கம்பெனியா இருக்காங்க.
ஸோ பியர் கம்பெனிஸ் கிட்ட இருந்து மார்ஜின் ப்ரெஷர் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்தியாவில் ஜுவல்லரி பிசினஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. பிகாஸ் லாஸ்ட் இயர்ல மட்டுமே கோல்டோட ரிட்டர்ன் மட்டுமே ரொம்பவே அதிகமாக இருக்கு. நம்ம கோல்டை காயினா வாங்கினாலும் இல்ல ஆர்னமெண்ட்ஸா வாங்கினாலும் நம்ம ஜுவல்லரி ஷாப்ல தான் வாங்கி ஆகணும். இந்த ரீசன்னால ஜுவல்லரி பிசினஸ் இன்னுமே ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கிறதா நான் பார்க்குறேன். கேலண்டர் இயர் 29 ப்ரொஜெக்ஷன் படி பார்க்கும்போது குளோபல் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி இண்டஸ்ட்ரி வந்து $308 பில்லியன் இண்டஸ்ட்ரியை கிராஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில 2 இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து இந்த கம்பெனியோட மோர் தென் 95% ஆஃப் ரெவன்யூஸ் வந்து மகாராஷ்டிரா ரீஜன்ல மட்டும் தான் கான்சென்ட்ரேட் ஆகிருக்கு. இன் கேஸ் இந்த ரீஜன்ல கோல்டோட பிசினஸ் இம்பாக்ட் ஆச்சுன்னா அது வந்து இந்த கம்பெனியோட ரெவன்யூவை டைரக்டாவே இம்பாக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் செகண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணின மாதிரி இந்த கோல்டு இண்டஸ்ட்ரி வந்து ரொம்பவே காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரியா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நிறைய லோக்கல் பிளேயர்ஸும் இருக்காங்க அண்ட் ரெனவுண்ட் பிளேயர்ஸும் இப்போ ரொம்பவே ரிக்ரெஸா டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ரீசனால இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் மார்ஜின் இம்பாக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி ஆஃபர் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஎல் இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸை நியூ ஸ்டோர்ஸ் எக்ஸ்பெண்டிச்சருக்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரொமோஷனல் எக்ஸ்பென்சஸ்க்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ February 24 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓபன் ஆகுது அண்ட் 26 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ ₹10 per ஷேர் அண்ட் ஒரு லாட்டுக்கு 32 ஷேர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 380 crores அண்ட் இது வந்து கம்ப்ளீட்டாவே ஃப்ரெஷ் இஷ்யூன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓவோட அலாட்மெண்ட் வந்து Feb 27 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓவோட லிஸ்டிங் டேட் வந்து March 4. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 87.45% மெயின்டைன் பண்றாங்க அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. இந்த அப்டேட் வந்ததுமே நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் பப்ளிஷ் பண்றேன். யூசுவலா போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருந்ததுன்னா ஸ்டாக் லிஸ்ட் ஆகி 1 இயருக்கு அப்புறம் ஸ்ட்ராங் செல்லிங் பிரஷர்ல வராதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபைனலா ரேவா டைமண்ட் ஜுவல்லரி ஐபிஓக்கு ஏப்ரல் அனௌன்ஸ்மெண்ட்ஸோட ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் நியூட்ரல், ஃபண்டமெண்டல்ஸ் பிரைஸ் வேல்யூஷனுக்கு பாசிட்டிவ், பியர் கம்பேரிசனுக்கு நெகட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். இஷ்யூ டைப் வந்து கம்ப்ளீட்டாவே ஃப்ரெஷ் இஷ்யூவா இருக்கிறதுனால பாசிட்டிவ் ரேட்டிங் அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்க்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து ₹17 பாசிட்டிவ் ஜிஎம்பில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 4.40% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகும்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜிஎம்பி வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த ரேவா டைமண்ட்ஸ் ஐபிஓல செகண்டரி சப்ஸ்கிரிப்ஷனை பார்த்துட்டு அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற டிசிஷன் எடுக்க போறேன். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.